வணக்கம் மாணவர்களே. நம்ம ஏற்கனவே ஸ்டமக் அண்ட் ஈசோஃபேகஸ் ஹிஸ்டாலஜியை இந்த ஹிஸ்டாலஜி ஆஃப் ஜிஐ ட்ராக்டில் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நாம் ஸ்மால் இன்டெஸ்டைனை பற்றி பார்ப்போம். ஸ்மால் இன்டெஸ்டைனை பொறுத்தளவில் இது 3 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்குது. அப்பரில் டியோடினம், தென் ஜெஜினம் அண்ட் இலியம். ஆரம்பத்தில் இருக்க ஒரு 25 சென்டிமீட்டர் போர்ஷனுக்கு பேர் தான் டியோடினம். அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 5.5 மீட்டர்ஸில் ஒரு 1/3 வந்து ஜெஜினம் ஃபார்ம் பண்ணிக்குது, 2/3 வந்து இலியம் ஃபார்ம் பண்ணிக்குது. ஸ்டமக்கில் பார்க்கும்போது டெம்ப்ரவரி ஃபோல்ஸாக ரூகேன்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஸ்மால் இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா சர்க்குலராக ஃபோல்ஸ் பார்க்குறீங்க. இந்த சர்க்குலர் ஃபோல்ஸ் ஏன் வருது அப்படின்னா ஃபோல்டிங் ஆஃப் த மியூக்கோசா, ஒன்ஸ் அகெயின் ஃபோல்டிங் ஆஃப் த மியூக்கோசா இன்டு த லியூமன் தான் சொல்ல போகிறோம். பட் அங்கே டெம்ப்ரவரி ஃபோல்டுன்னு பார்த்தோம், இங்கே இது பெர்மனண்ட் ஃபோல்டு. இந்த ஃபோல்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளைக்கா சர்க்குலாரிஸ் அப்படின்னு பேர். இந்த ஃபோல்ஸ் சில நேரம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுப்பாங்கன்னா தே ஆர் ஆக்ட் அஸ் அ வால்ஸ். ஸோ வால்ஸ் ஆஃப் ஹெர்க்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபோல்ஸ் எல்லாமே இந்த ஃபுட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் எம்டி பண்ணுறதுக்கு முன்னாடி செக்மெண்ட் வைஸ் செக்மெண்ட்டாக தான் இது எம்டி பண்ணணும். ஸோ செக்மெண்ட் வைஸ் செக்மெண்ட் எம்டி பண்ணுறதுக்காக இந்த ஒவ்வொரு ஃபோல்டுமே தேவர் ஆக்ட் அஸ் அ ஸ்பிங்க்டர். ஸோ அதனால் அதுக்கு பேர் ஸ்பிங்க்டர் ஆஃப் ஹெர்க்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம சாதாரண கண்களால் பார்க்கும்போது தெரியக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபீச்சர்ஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோஸ்கோபிக்கல் ஃபீச்சரில் என்னென்னலாம் தெரிய போகுது. ஒன்ஸ் அகெயின் ஃப்ரம் இன்னர் டு அவுட்டர் என்னென்ன லேயர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னரில் மியூக்கோசா பார்ப்போம், அடுத்து சப் மியூக்கோசா, அதுக்கடுத்து மஸ்குலாரிஸ் எக்ஸ்டர்னா, தென் சீரோசா கோட். இந்த மியூக்கஸ் கோட்டில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக ஃபஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனை பொறுத்தளவில் அதனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம், அப்சார்பிஷன் அண்ட் டைஜஷன். ஸோ கம்ப்ளீட் டைஜஷனும் அப்சார்பிஷனும் இங்கே தான் நடக்க போகுது. ஸோ இப்போ அதை செய்கிறதுக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூக்கஸ் மெம்ப்ரெயின் இருக்கு இல்லையா, தட் மியூக்கஸ் மெம்ப்ரெயின் என்ன பண்ணுது, இட் ப்ரொஜெக்ட் இன்டு த lumen as a finger-like character. So this finger-like projection of mucous membrane along with some amount of lamina propria is otherwise called as villi. Villi அப்படின்றது சிங்குலர். அதே இது நிறைய வில்லை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஃபார்ம் பண்ண போகிறது வில்லஸ். ஸோ திஸ் இஸ் த வில்லஸ். இங்கே நிறைய ப்ரொஜெக்ஷனாக குட்டி குட்டியாக தெரியும், ஸ்பைக்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, தே ஆர் வில்லை. ஸோ சிங்குலர்ன்றது வில்லை, வில்லஸ்ன்றது எ ஹோல் ஒரு மியூக்கஸ் ஃபோல்டு, என்டையர் ஒரு மியூக்கஸ் ஃபோல்டுக்கும் பேர் வில்லஸ். ஸோ வில்லஸில் இருக்கக்கூடிய இந்த எபித்தீலியம் என்ன பண்ணிக்குது, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்குது. இந்த வில்லையோட எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர் பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் த சிங்கிள் வில்லை, இட் இஸ் ப்ரொஜெக்ட் இன் டு த லியூமன். ஸோ இதில் டால் காலம்னார் செல்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் இந்த டால் காலம்னார் செல்ஸும் என்ன பண்ணிக்குதுன்னா தே வில் ஷோ மைக்ரோவில்லை ப்ரொஜெக்ஷன் இன் டு த லியூமன். இந்த மைக்ரோவில்லை ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது என்ன அப்பியரன்ஸ் தெரியும்னா ப்ரஷ் பார்டர் அப்பியரன்ஸ் தெரியும். ஸோ த என்டையர் வில்லஸ் இஸ் நத்திங் பட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த மியூக்கோசா இன்டு த லியூமன் அலாங் வித் த லாமினா ப்ராப்ரியா. ஸோ இந்த லாமினா ப்ராப்ரியானா நம்ம என்னென்னு பார்த்தோம், கனெக்டிவ் டிஷ்யூன்னு பார்த்தோம். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ கோருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் ஒரு கேரக்டர் போயிட்டுருக்கு இல்லையா, இதுக்கு பேர் லிம்ஃபாட்டிக் கேப்பிலரிஸ் ஆர் சென்ட்ரல் லாக்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிம்ஃபாட்டிக் கேப்பிலரிஸோட அப்பர் எண்டு டுவர்ட்ஸ் லியூமனில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ பிளைண்டு டியூபாக ஆரம்பிக்குது. கீழே வர 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 நிறைய லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் அப்படியே பிரான்ச் அவுட் ஆகி ஒரு பிளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணிக்குது இந்த லாமினா ப்ராப்ரியாவில். இந்த லிம்ஃபாட்டிக் லாக்டீல்ஸை சரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் கேப்பிலரி நெட்வொர்க் இருக்கும். இந்த கேப்பிலரி நெட்வொர்க்கோட லைனிங் எபித்தீலியம் பார்த்தோம்னா ஃபெனஸ்ட்ரேட்டட் எபித்தீலியம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஃபெனஸ்ட்ரேஷன்னா ஒரு போர், ஒரு ஓப்பனிங்கோடு இருக்கிறது. ஸோ கண்டினியூஸாக இப்படி ஃப்ளாட் எபித்தீலியமாக இல்லாமல் இடையில ஒரு ஃபெனஸ்ட்ரேஷன் ஹோலோடு இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஃபார் பெட்டர் அப்சார்பிஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட் இந்த டியோடினமில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வில்லை ஃபார்மேஷன். Along with within the villus you will see the central lactile surrounded by the blood capillaries அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். ஒன்ஸ் வில்லி ஃபார்ம் பண்ண பிறகு மியூக்கோசா என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் டிப் இன் டு த லாமினா ப்ராப்ரியா. அங்கே கேஸ்ட்ரிக்கில் பார்த்தோம், ஸ்டமக்கில் பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் டிப் அப்படின்னு. ஸோ அந்த பிட்டு டிப்ரெஸ் ஆகி உள்ளே போன மாதிரி
இங்கே மேலே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு ஒன்ஸ் அகெயின் என்ன பண்ணிக்குது, டிப் பண்ணிக்குதுன்னு ஜென்ரல் ஃபீச்சர்ஸில் பார்த்தோம். இப்படி டிப் பண்ணக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸுக்கு பேர் கிரிப்ஸ். ஸோ டிப்பிங் ஆஃப் த mucous membrane into the lamina propria is otherwise called as crypts of Lieberkühn. இந்த crypts of Lieberkühn ஓட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா intestinal glands. அங்கே என்ன பார்த்தோம், அந்த gastric pitலேருந்து gastric glands ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, simple tubular glands. இங்கே அதே tubular branched glands-ஆக ஃபார்ம் பண்ணிக்குது. இதுக்கு பேர் crypts of Lieberkühn அப்படின்னு பேர். once again the lining epithelium which lines the crypts எல்லாம் என்ன பண்ணுது, it will act as a different secreting cells ஆக்ட் பண்ண போது என்னென்ன செக்ரீஷன்ஸ் அதை செக்ரேட் பண்ணுன்றதை நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். இட் இஸ் த மெய்ஸ்னஸ் பிளெக்ஸஸ் அஸ் அ இன்டெஸ்டைன் அப்படின்றதுனால நம்மளோட அப்டாமினல் கேவிட்டி அண்ட் ஆல்சோ அவர் ரெஸ்பிரேட்டரி பார்ட், இந்த ரெண்டு பாத்வே தான் முக்கியமாக என்ன வேலை பார்க்குது. இட் இஸ் எக்ஸ்போஸ் டு த எக்ஸ்டர்னல் வெளி காற்றுக்கும் வெளி அட்மாஸ்பியருக்கும் திறந்த நிலையில் இருக்கக்கூடியது நம்மளோட மூக்கு வாய் தான். மூக்கு வழியாக நம்ம காற்றை உள்ளே இழுக்கும்போது எவ்வளவோ டஸ்ட்டு பாக்டீரியா ஃபங்கையெல்லாம் உள்ளே போகுது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி, காற்று எல்லாத்து மூலமாகவும் நம்மளோட இந்த ஜிஐ ட்ராக்ட் என்ன பண்ணுது, ஃபுட்டு மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து உள்ளே போன மேட்டர்ஸ், பாக்டீரியா, ஃபங்கைக்கும் சேர்த்து எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ டைஜஷன், அப்சார்பிஷன் மட்டும் இதனோட ஃபங்க்ஷனாக இருந்துக்க முடியாது. அடுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, நமக்கு இம்யூனிட்டி கொடுக்க வேண்டியது இங்கே முக்கியமான வேலையாக இருக்கிறதுனால தான் இந்த என்ட்ரி ஜிஐ ட்ராக்ட்லையுமே லாமினா ப்ராப்ரியாவில் நிறைய லிம்ஃபாட்டிக் ஃபாலிக்கல்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த அசோசியேட்டட் lymphatic follicles which are associated with the gut இல்லையா, ஸோ அதனால அதுக்கு பேர் GALT, GALT அப்படின்பாங்க. தட் இஸ் gut associated lymphatic characters அப்படின்றது. ஓகே, ஸோ lymphatic tissue, gut associated lymphatic tissueனா GALT. அதே மாதிரி மால்ட்னு சொல்லுவாங்க, மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ. இப்போ ரெஸ்பிரேட்டரி மியூகோசாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த லிம்ஃபாட்டிக் லிம்ஃபோசைட்ஸ், மேக்ரோஃபேஜஸ், பேசோபிள்ஸ் எல்லாமே இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஃபார் இம்யூனிட்டிக்காக தான். ஸோ இங்கே என்னது, சப்மியூகோசா. இந்த சப்மியூகோசா அங்கங்கே பிளட் வெசல்ஸ், லிம்ஃபாட்டிக். ஸோ அதோட சேர்த்து நம்ம ஏற்கனவே இங்கே நர்வ் பிளெக்ஸஸ், மெய்ஸ்னஸ் பிளெக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஸ்மால் இன்டெஸ்டைன், பர்டிகுலர்லி இந்த டியோடினம், இந்த சப்மியூகோசாவில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னென்னா சப்மியூக்கஸ் கிளான்ஸ். இங்கே பார்த்தோம்னா நிறைய ரவுண்டாக கேரக்டர்ஸ் தெரியுது இல்லையா, தே ஆர் நத்திங் பட் த கிளான்ஸ். தீஸ் சப்மியூக்கஸ் கிளான்ஸ் which are mucous glands which are present in the submucosa, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் பிரன்னஸ் கிளான்ஸ் ஆர் டியோடினல் கிளான்ஸ். இந்த சப்மியூகோசாவில் இவ்வளோ மெஜாரிட்டியாக இப்படி கிளான்ஸ் இருக்கிறதுன்றது ஸ்மால் இன்டெஸ்டைனில் டியோடினமில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன, circular, inner circular and outer longitudinal layer which are occupying the Muscularis externa. ஸோ Muscularis external இருக்கக்கூடிய இந்த circular longitudinal லேயரோட ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இன்னர் சர்க்குலர் லேயர் என்ன பண்ணுது, அதை சரவுண்ட் பண்ணி அதனோட டயமீட்டரை ஒன்று கூட்டுது இல்லைன்னா குறைக்குது. ஸோ அது மூலமாக இட் வில் ஆக்ட் அஸ் அ ஸ்பிங்டர். அதே அவுட்டர் லாங்கிடியூடனல் லேயர் என்ன பண்ணுது, அது கண்ட்ராக்ட் ஆகி டைலேட் ஆகும்போது லென்த் ஆஃப் த டியூபை எய்தர் கூடுதலாக்குது இல்லைன்னா குறைக்குது. ஸோ இந்த மாதிரி அதனோட டயமீட்டரை கூட்டுறது, குறைக்கிறது, அதனுடைய லென்த்தை கூட்டுறது, குறைக்கிறது, இப்படி ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு ஸ்லோ வேவி ஆக்ஷன். எப்படி கடல் அலை இப்படி ஸ்மூத்தாக எந்த நேரமும் வந்து அப்படியே ஒரு வேவ் இருந்துகிட்டே இருக்கோ, அதே மாதிரி ஒரு வேவ் ஆக்ஷன் தான் நம்மளோட இந்த என்டையர் ஜிஐ ட்ராக்லையும் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு வேவி ஆக்ஷனுக்காக தான் இந்த ஸ்மூத் மசில் இங்கே இன்னர் சர்க்குலர் அவுட்டர் லாங்கிடியூட்னலாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு வேவ் ஆக்ஷன் இருக்கும்போது தான் அந்த ஃபுட் எல்லாமே செக்மெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போக முடியும். ஸோ ஒரு 2 days அட்லீஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் கம்ப்ளீட் ஃபீஸஸாக 48 ஹவர்ஸ் கழித்து வெளியேற முடியும். அது வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ஸ் என்னென்ன தேவையோ அத்தனையும் நம்ம ஜிஐ ட்ராக்ட் நமக்காக எடுத்து வச்சுக்க முடியுது. ஸோ அந்த ஆக்ஷனுக்காக தான் என்டையர் ஜிஐ ட்ராக்ட்லையுமே இந்த மஸ்குலர் லேயர் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னர் சர்க்குலராக டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த டயமீட்டர், அவுட்டர் லாங்கிடியூட்னா டு லென்த்தன் அண்ட் ஷார்டன் த டியூபுலர் ஸ்ட்ரக்சர். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன இருக்க போது, சீரோசா கோட் இருக்குது. ஸோ டியோடினத்தில் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த எபிதீலியமில் என்ன பார்க்கணும்னா ஃபிங்கர் லைக் வில்லை ப்ரொஜெக்ஷன். Next character, crypts of Lieberkühn, that is nothing but dipping of the epithelium into the lamina propria. Next to that, within the core of the villus, you will see the lymphatic channel that is lacteal, surrounded by blood capillaries for the absorption of
lipids and carbohydrate and important nutrients fat absorb பண்றதுக்கு தான் இந்த lymphatic channels இங்க இருக்கு. Next character submucosa, particularly in the submucosa duodenumல along with the blood vessels and nerve fibers and lymphatic important character is Brennus glands or submucous glands. The next thing is Muscularis externa, inner circular, outer longitudinal. கடைசியா fourth layer நம்ம என்ன பார்த்தோம்னா serosal layer. இதில் டியோடினத்தை பொறுத்தளவில் இனிஷியலாக இருக்கிற ஒரு ஸ்மால் போர்ஷனை தவிர மிச்ச போர்ஷன்னா ரீட்ரோபெரிட்டோனியலாக தான் இருக்கும். அதனால இதனோட ஒரே ஒரு ஏரியா மட்டும்தான் பெரிட்டோனியம் கவரிங் இருக்கும். மித்த ஏரியாவில் பெரிட்டோனியம் இருக்காது. பெரிட்டோனியம் இருந்தால் சீரோஸா, இல்லைன்னா ஒன்லி அட்வான்டிஷா. இவ்வளோ தான். திஸ் இஸ் அபவுட் யுவர் டியோடினம். என்ன பார்க்க போகிறோம்னா ஜெஜினம் அண்ட் இலியம். இது ஜெஜினம், இது இலியம். ஒன்ஸ் அகெயின் ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் பார்த்தீங்கன்னா இது ஜெஜினம், இது இலியம். ஓகே, ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனோட மெயின் ஃபங்க்ஷன் அப்சார்பேஷன் தான் பார்த்துட்டோம். ஸோ அப்போ அப்சார்பேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர் என்ன தேவை? வில்லை ஃபார்மேஷன் பார்த்தோம். ஸோ அந்த வில்லை ஃபார்மேஷன்றது ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்னு பார்த்துட்டோம். ஸோ ஜெஜினம் பார்க்கும்போது ஒன்ஸ் அகெயின் இங்கேயும் வில்லை ஃபார்மேஷன் இருக்குது. தே ஆர் லைக் லீஃப் லைக். அங்கே ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்த மாதிரி இங்கே லீஃப் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் வில்லை ஃபார்மேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஜெஜினம். அது போக இந்த இங்கே ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகுது? மியூக்கஸ் மெம்பரேன் லாமினா ப்ராப்ரியாக்குள்ளே டிப் பண்ணிக்கிட்டு கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கனை ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ வில்லை ஃபார்மேஷனும் இருக்குது, கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கனும் இருக்குது. கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கனுக்கு இன்னொரு பேர் இன்டெஸ்டைனல் கிளான்ஸ். அதுக்கப்புறம் லாமினா ப்ராப்ரியாவில் பார்க்குறீங்க லிம்ஃபாட்டிக் நாடியூல்ஸோ சாலிட்டரி லிம்ஃபாட்டிக் நாடியூல்ஸ் இருக்குது. இங்கே சப்மியூக்கோஸால் இம்பார்ட்டன்ட் கேரக்டராக நம்ம பார்க்காத ஒரே விஷயம் என்னென்னா டியோடினத்தில் சப்மியூக்கஸ் கிளான்ஸ் ஆஃப் பிரென்னஸ் கிளான்ஸ்னு ஒன்று பார்த்தோம். இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பிரென்னஸ் கிளான்ஸ் இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் பிரென்னஸ் கிளான்ஸ்ன்றது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த ஜெஜினம். அதுக்கப்புறம் என்னது? அவுட்டர் இன்னர் சர்க்குலர் அவுட்டர் லாங்கிடியூடினல் லேயராக இருக்கக்கூடிய மஸ்குலாரிஸ் எக்ஸ்டர்னா. இன் பிட்வீன் த டூ மசில் லேயர் என்ன இருக்க போது? ஆயில் பிளெக்ஸஸ் இருக்க போது. லாஸ்ட்டாக சீரோசல் கோட்டை. அப்படியே இலியம் போனோம்னா என்ன அப்படின்னா இலியமில் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னென்னா வில்லை ஃபார்மேஷன் இஸ் தேர். பட் என்னென்னா அங்கே அந்த லாமினா ப்ராப்ரியாவில் நிறைய பேச்சஸ் ஆஃப் லிம்ஃபாட்டிக் அக்ரிகேஷன்ஸ் இருக்குது. திஸ் பேச்சஸ் ஆஃப் லிம்ஃபாட்டிக் அக்ரிகேஷன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா பேயஸ் பேச்சஸ்னு பேர். இந்த பேயஸ் பேச்சஸ் சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஈவன் அப் டு த மியூக்கோசா வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னென்னா எங்கெல்லாம் இந்த லிம்ஃபாட்டிக் ஃபாலிகல்ஸ் ஆர் பேயஸ் பேச்சஸை இந்த எபிதீலியம் லைன் பண்ணுதோ அங்கெல்லாம் அதனோட வில்லை கேரக்டர் அது இழந்துரும். ஸோ வில்லை கேரக்டர் இருக்காது, இல்லைன்னா பூவராக டெவலப் ஆகிருக்கும். அதுதான் இலியத்தோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்மியூக்கோசா. சப்மியூக்கோசாவில் என்ன இல்லை? டியோடினல் இருந்த மாதிரி பிரென்னஸ் கிளான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து மசில் கோட்டு, இன்னர் சர்க்குலர் அவுட்டர் லாங்கிடியூடினல். இந்த இலியமை பொறுத்தளவில் டுவர்ட்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் நோக்கி போக 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 இதனோட என்டையர் கேரக்டருமே இந்த அந்த ஃபோல்ஸ் மியூக்கஸ் ஃபோல்ஸ் எல்லாம் இருக்காது, அப்படியே லாஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட லார்ஜ் இன்டெஸ்டைன் மாதிரியே அதனோட ஃபீச்சரும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக டியோடினம், ஜிஜினம், இலியம் இந்த மூணுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா வில்லை டெவலப்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த பேயஸ் பேச்சஸ் இந்த இலியம், சாலிட்டரி லிம்ஃபாட்டிக் நாடியூல் இந்த ஜெஜினம், தென் இந்த டியோடினமில் சப்மியூக்கஸில் பிரென்னஸ் கிளான்ஸ். ஸோ இங்கே பேயஸ் பேச்சஸ்னு ஒரு வித்தியாசம் இருக்குது இலியத்தில். டியோடினத்தில் பிரென்னஸ் கிளான்ஸ்ன்ற ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர் இருக்குது. ஜெஜினமில் ரெண்டுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா தட் இஸ் ஜெஜினம். பேயஸ் பேச்சஸ் இருந்தால் அது இலியம், பிரென்னஸ் கிளான்ஸ் இருந்தால் தட் இஸ் டியோடினம். இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அதனோட இன்டெஸ்டைனல் கிளான்ஸ், தட் இஸ் கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே இன்டெஸ்டைனல் கிளான்ஸில் என்னென்ன இந்த கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கனில் என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கன் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த என்டையர் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்டமக்கில் என்ன பார்த்தோம்? லைனிங் எபிதீலியம் கேஸ்ட்ரிக் பிட் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம். அந்த கேஸ்ட்ரிக் பிட் கடைசியாக ஒரு டியூபுலர் கிளான்ஸாக போச்சு. இதில் என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு ஒரு வில்லை ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம் பண்ணிக்குது. இட் ப்ரொஜெக்ட் அஸ் அ finger like projection within the lumen, that is the villi form பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ண வேண்டியதுக்கு? it dip into the lamina propria as a crypts of Lieberkühn. இதுக்கு பேரு intestinal glands. lining epithelium once again நம்ம எல்லாருக்கும் தெரியும் simple tall columnar cell. so simple columnar epithelium. இந்த கால்மார் எபிதீலியத்தோட ஒர்க் என்ன? அப்சார்பேஷன் நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ இங்கே இந்த காலம்னார் செல்ஸோட இடையில பார்த்தோம்னா இந்த ஒரு ஃப்ளாஸ்க் ஷேப்டு லார்ஜ் செல்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் காப்லெட் செல்ஸ்னு பேர். இந்த காப்லெட் செல்ஸோட ஒர்க் என்னென்னா, ஒன்ஸ் அகெயின் மியூக்கஸ் செக்ரேஷன்னா டு ப்ரொடெக்ட் த மியூக்கோசா. ஸோ அந்த இன்டெஸ்டைனல் மியூக்கோசா ஸ்டமக்லேருந்து ஆசிட் கைம் உள்ளே வருது. அப்போ அது வரும்போது அதில் இருக்கக்கூடிய அசிடிட்டியால் இங்கே இது டெஸ்ட்ராய் அழிஞ்சிடக்கூடாது, இன்ஜுரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இருக்கக்கூடிய இந்த செல்ஸுக்கு பேர் தான் காப்லெட் செல்ஸ். ஸோ நம்ம ஸ்டமக் பார்க்கும்போது இந்த செல்ஸை நம்ம பார்க்கல. இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஆரம்பிக்கும் போது இந்த காப்லெட் செல்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இந்த காப்லெட் செல்ஸோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே போக 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 டியோடினம், ஜெஜினம், இலியம், அப்படி லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படி கீழே போக 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 காப்லெட் செல்ஸோட நம்பர்ஸ் கூடிக்கிட்டே போகும். ஸோ அதுதான் இதனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ காப்லெட் செல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, எபித்தீலியல் செல் ஃபார் அப்சார்ப்ஷன் இருக்குது. அது போக இங்கே வேறு என்னென்னலாம் செல்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ்னு கொஞ்சம் இருக்கும். ஸோ சம் செல்ஸ் ஆர் ஆக்டிங் அஸ் அ ஸ்டெம் செல்ஸு. ஸோ காப்லெட் செல்ஸ் நிறைய அங்கங்கே இருக்கும். தென் அதே நேரத்தில் இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடல் ஷேப்டு செல்ஸ் இருக்குது, இதுக்கு பேர் பேனத் செல். பேஸில் இருக்கக்கூடிய இந்த பிரமிடல் ஷேப்டு செல்ஸுக்கு பேர் பேனத் செல்ஸ்னு பேர். இங்கே இருக்கக்கூடிய இந்த செல்ஸுக்கு பேர் என்டிரோ எண்டோக்ரைன் செல்ஸ், இஇசி. அதுக்கப்புறம் மியூக்கஸ் செக்ரேட்டிங் செல்ஸ் இருக்கும். நார்மல் எபித்தீலியல் செல்ஸ் ஃபார் அப்சார்ப்ஷனுக்கு இருக்குது. தென் ஸ்டெம் செல்ஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸுன்றது என்ன அப்படின்னா தே ஆர் டோட்டிபோட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது அன்டிஃபரன்ஷியேட்டட் செல். எப்போ வேணால் என்ன மாதிரியான செல்லாகவும் அது மாறிக்க முடியும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் அடிக்கடி நம்மளோட இன்டெஸ்டைனல் மியூக்கோசா ரப்பிங்க்கு வியர் அண்ட் டியர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆக வேண்டியிருக்குது, ஒரு 3 to 7 days, ஒரு 1 week வரைக்கும் தான் அதனோட லைஃப் ஸ்பேன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எபித்தீலியம் டெஸ்ட்ராய் ஆகிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூவர் எபித்தீலியம் ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு என்ன வேண்டியது இருக்குது, நியூவர் செல்ஸ் தேவைப்படுது. அப்படி நியூவர் செல்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த செல்ஸுக்கு பேர் தான் ஸ்டெம் செல்ஸ் ஆர் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்னு பேர். இங்கே இருக்கிற அந்த அன்டிஃபரன்ஷியேட்டட் செல் கொஞ்சம் செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மேலே போகும்போது சம் செல்ஸ் ஆர் ரெஸ்டிங் அஸ் அ காலம்னார் செல்ஸ். சம் செல்ஸ் என்ன பண்ணுது, மியூக்கஸ் செக்ரேட்டிங் செல்ஸாக இருந்துக்கும். இன்னும் சில சம் செல்ஸ் என்ன பண்ணுது, இங்கேருந்து கீழே உள்ளே போய் இங்கே நடுவில் இருக்கக்கூடிய இந்த பேனத் செல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேனத் செல்லாக மாறிக்குது. ஸோ எய்தர் தே கோ அப்வர்ட்ஸ் ஆர் கம் டவுன்வர்ட்ஸ். அண்ட் சம் செல்ஸ் என்ன ஆகும், அந்த ஸ்டெம் செல்லே திருப்பி கொஞ்சம் ஸ்டெம் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் ஸ்டெம் செல்லாகவும் மாறி உட்காந்துக்குது. ஸோ இப்படி இந்த அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்லோட மெயின் ஒர்க்கு இந்த என்டையர் எபித்தீலியல் கவரிங்கையும் மாற்றி 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 திருப்பி திருப்பி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அதனோட வேலை. இந்த புதுப்பித்தலுக்காக இங்கே இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பேனத் செல்லோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா மேலே நிறையா வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஜைமோஸ் அண்ட் கிரானியூல்ஸ்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்கும். சென்ட்ரலி இங்கே பேஸில் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த ஜைமோஸ் அண்ட் கிரானியூல்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா தே செக்ரீட் த லைசோசைம். அந்த லைசோசைம் தான் என்ன பண்ணுது, ஐஜிஏ. நீங்கள் மைக்ரோபயாலஜி படிக்கும்போது ஐஜிஏன்னு ஒரு இம்யூனோகுளோபுலின் பற்றி படிப்பீங்க. இது எல்லாமே உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பேனத் செல்ஸ் தான். எதுக்காக அப்படின்னா பர்டிகுலராக இங்கே இம்யூனிட்டி நமக்கு கட்டுக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக இந்த பேனத் செல் இங்கே ஆக்ட் பண்ணுது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இங்கே இருக்கிறது ஒரு வில்லை ஃபார்மேஷன், தென் இந்த கிரிப்ட் ஃபார்மேஷன். ஸோ இந்த செல்ஸோட வளர்ச்சியில் எதுக்கு ஏதாவது சம் இன்ஜுரி டியூ டு கெமிக்கல் ஆர் ஃபுட் இருந்தாலோ, இல்லை இந்த வில்லஸோட ஃபார்மேஷனில் ஒரு பூவர் டெவலப்மெண்ட் இருந்தாலோ என்ன பண்ண முடியாது, நம்மளால் சரியாக அப்சர்வ் பண்ண முடியாது, சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ என்னாகும், என்ன சாப்பிட்டாலும் அப்படி அப்படியே வெளியே போகுது அப்படின்ற ஒரு மால் அப்சார்ப்ஷன் டிசார்டர், அந்த சீலியாக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இன்ஃபண்ட்டில் இருக்கலாம், பெரியவங்களுக்கும் இருக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எய்தர் வில்லை அப்பியரன்ஸ் ஆர் வில்லை டெவலப்மெண்ட்டில் ஒரு பூவர், அல்லது இந்த செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுது டியூ டு கெமிக்கல் இன்ஜுரியோ ஆர் வைரல் இன்ஜுரியோ. ஸோ இந்த பேனத் செல்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இன்னும் என்ன ஒரு கேரக்டர் இருக்கும்னா ஜிங்க்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த ஜிங்க் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்யூனிட்டி அப்படின்றனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி அல்லது கட் டிசார்டரும் வரும்போது, இப்போ இந்த கொரோனா வைரஸே எடுத்துக்கோங்களேன், ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது ஜிங்க்னு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க இல்லையா. அந்த ஜிங்க் எதுக்காக, இப்போ வாய் வழியாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டுலையும் இது வருது அப்படின்றோம் இல்லையா, இந்த கட் இம்யூனிட்டிக்கு இந்த ஜிங்க் தேவை அப்படின்றதுக்காக அதை சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஹிஸ்டாலஜி உனக்கு தெரிகிறது மூலமாக ஏன் நான் ஜிங்க் எடுத்துக்கணும் அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் இன்டெஸ்டைனல் கிளான்ஸ். ஸோ நம்ம கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் படிக்கும்போது அங்கே என்னென்னலாம் படித்தோம், இங்கே பேனத் செல்லோடு சேர்த்து இங்கே இப்போ சொன்னேன் இல்லையா அந்த என்டிரோ எண்டோக்ரைன் செல்ஸ் அப்படின்னு,
அந்த செல்ஸில் என்ன இருக்குன்னா அங்கே ஜி செல் டி செல் அப்படிலாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த செல்ஸ் என்ன பண்ணுன்னா தே ஆர் ஆல்சோ செக்ரீட்டிங் சம் ஹார்மோன்ஸ், கோலிசிஸ்டோகைனின், வாசோஆக்டிவ் இன்டெஸ்டைனல் பாலிபெப்டைட், சப்ஸ்டன்ஸ் பி இப்படிலாம் படிப்பீங்க. பட் இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிசியாலஜியில் பார்ப்பீங்க. இந்த இதெல்லாம் செக்ரீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே என்டிரோ எண்டோக்ரைன் செல்ஸும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் ஸ்மால் இன்டெஸ்டைன். அடுத்த கிளாஸில் நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் அப்பெண்டிக்ஸ் பற்றி பார்ப்போம்.